ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பே தோற்று போகிற அளவுக்கு சைவ மீன் குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் 15 பல்லு பூண்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக நசுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் 3, 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 6 ஸ்பூன் வானலில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இல்லைன்னா வடகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நசுக்கிய சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கின பிறகு நம்ம நசுக்கிய பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக வதங்கின பிறகு பல்லாரி வெங்காயம் 4 பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. வெங்காயத்தை முழுமையாக வதக்க விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. விழுது நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். 1 செகண்ட் வதக்குங்க. இப்போ சின்ன எலும்பிச்சை பழம் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிற அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ வாங்க நம்ம சைவ மீனை பொரிக்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 2 முனையை கட் பண்ணிக்கோங்க. தோலை நல்லா சீவிடுங்க, நார் இல்லாத மாதிரி. வாழைக்காய் இது போல் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. சின்ன கீரல் போட்டு மீன் துண்டுகள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சைவ மீன் துண்டுகளை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் மாறாமல் இருக்கும். வாங்க ஒரு மசாலா தயாரிக்கலாம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைவ மீன் துண்டுகளை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி 5 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ வாங்க பொரிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி சூடான பிறகு சைவ மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஒரு 20% வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழம்புல போட்டால் கரையக்கூடாது, அந்த அளவுக்கு வெந்தால் போதும். சைவ மீன் துண்டுகளை பொரிச்சாச்சு. வாங்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் மீன் குழம்புல ஆட் பண்ணுற மாதிரி மாங்காய் பீஸுகளை ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடியை போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறக்கலாம் வாங்க. பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். இந்த குழம்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் வாழைக்கான்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அசல் மீன் துண்டுகளை மாதிரியே இருக்கும். உப்பு காரெலாம் நல்லா ஏறி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.